இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஹாரர் ஸ்டோரிய தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாலே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிழல்கள் கிசுகிசுக்கும் வீடு வகை அமானுஷ்ய திகில் மர்ம த்ரில்லர். அத்தியாயம் 1. திரும்பி வந்தவன் அம்மன்குளம் கிராமத்துக்கு செல்லும் சாலை மழை மூடிய மலைகளின் நடுவே ஒரு கருப்பு பாம்பு போல வளைந்தது. மேகங்கள் தாழ்ந்து மரக்கிளைகளை கொட்டி கொண்டிருந்தன. யுவி தனது பைக்கில் சாய்ந்து ஓட்டிக் கொண்டிருந்தான். தோல் ஜாக்கெட்டில் மழை ஊறி வழிந்தது. 15 வருடங்களுக்கு முன்பு அவனது பெற்றோர் அந்த வீட்டில் தீயில் இறந்தபோது இங்கு கடைசியாக வந்திருந்தான். யுவிக்கு பேய்களில் நம்பிக்கை இல்லை. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது ஆதாரத்தில். அவன் நடத்தும் யூடியூப் சேனல் அமானுஷ்ய கதைகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒன்று. போலி எக்ஸார்சிசம், நிழல்கள், ஒலிகள் எல்லாம் மனதின் மாயை என்று நிரூபிப்பவன். ஆனால் அம்மன் குளம் வேறுபட்டது. ஒரு வாரம் முன்பு ஒரு கால் வந்தது. அவனது மாமி மாரியம்மாவின் குரல். யுவி, நீ திரும்பி வரணும். உன் அப்பா வீடு வெறிச்சோடி இருக்கு. அந்த வார்த்தைக்கு பிறகு தொலைபேசி அமைதியாகிவிட்டது. மழையில் நனைந்தபடி யுவி வீட்டை அடைந்தான். பழைய இரும்பு கதவு திறந்தபடியே நின்றது. காற்றில்லை, ஆனாலும் அது மெதுவாக கீச்சென்று ஒலித்தது. வீட்டின் மேல் பலகையில் எழுதியிருந்தது, ஜெகன் வில்லா, பாதி எரிந்த நிலையில். அவன் பைக்கை நிறுத்தி பச்சை பாசி பிடித்த பாதையில் காலெடுத்தான். ஒவ்வொரு அடியிலும் ஒரு மெதுவான எதிரொலி. யாரோ பின்புறம் நடக்கிறாரோ என்று தோன்றியது. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் பழைய மரத்தின் மனம், தூசி, ஈர நாற்றம், அப்பாவின் குச்சி நாற்காலி, அம்மாவின் உடைந்த கண்ணாடி, சுவரில் குடும்ப படம். யுவி அருகே சென்று பார்த்தான். அவன் 5 வயதில் எடுக்கப்பட்ட படம். நடுவில் சிரித்தபடி அம்மா, அப்பா. ஆனால் இப்போது அந்த இருவரின் முகங்கள் மங்கியிருந்தன. முழுமையாக தெளிவாக இருந்தது யுவி முகம் மட்டும். அதன் பின்னால் ஒரு மங்கலான நிழல். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மின்னல் மின்னியது. ஒரு நொடிக்குள் வீடு முழுவதும் ஒளியில் தெரிந்தது. அப்போது அவன் பார்த்தான். படிக்கட்டின் மேல் ஒரு உருவம். சிறிய உடல், வெண்மை நிறம், முகம் தெளிவில்லாமல். தலையை சாய்த்து அவன். அடுத்த நொடியில் ஒரு கிசுகிசுப்பு. வீட்டுக்கு வரவேற்கிறேன் யுவி. அத்தியாயம் 2. பூட்டப்பட்ட அறை. யுவி விளக்கை ஏந்தி படிக்கட்டுகளில் ஏறினான். நெடிய நடைபாதையில் இருபுறமும் பழைய புகைப்படங்கள். ஒவ்வொன்றிலும் முகங்கள் நசுக்கியது, கண்கள் கீறியதாய். இறுதியில் ஒரு கதவு இரும்பு சங்கிலியால் பூட்டப்பட்டிருந்தது. அதற்குள்ளிருந்து ஓர் இனிய ஒலி, மெல்லிய ஓசை. அவன் தள்ளி திறக்க முயன்றான். இயலவில்லை. பின்னர் கதவின் மரப்பலகையில் எரித்து எழுதப்பட்ட ஒரு வாசகம் தெரிந்தது. அவள் திரும்பி வந்தாள். யுவி நெஞ்சில் ஒரு திடுக்கிட்ட குளிர்ச்சி. அவனது அம்மா கடவுளை நம்புவார், ஆனால் சாபத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் உயிருடன் இருப்பது போல. திடீரென்று ஒரு பெண் சிரிப்பு. முதலில் மெதுவாக, பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் எதிரொலித்தது. விளக்கு திடீரென்று அணைந்தது. கருப்பு இருள். அடுத்த நொடியில் அவனது காதருகே ஒரு குரல். இப்போவும் நம்பலையா யுவி? அத்தியாயம் 3. இரத்தத்தின் சாபம். அந்த குரல் கேட்டதும் யுவி ஒரு நொடிக்கு உறைந்தான். காதுகளில் ரத்தம் துடிக்கும் சத்தம் போல இதயம் துள்ளியது. விளக்கை மீண்டும் ஏற்ற முயன்றான். ஆனால் அது வேலை செய்யவில்லை. மின்னல் ஒளி ஒருமுறை மட்டும் அறைக்குள் பாய்ந்தது. அப்போது அவன் பார்த்தான். அந்த பூட்டப்பட்ட கதவின் கீழே சிறிது வெளிச்சம் ஒளிந்தது. அதோடு ஒரு மெதுவான நிழல். உள்ளே யாரோ நடப்பது போல. அவன் தைரியம் சேர்த்து பைக்கிலிருந்த சிறிய உலோக கத்தியை எடுத்தான். சங்கிலியை வெட்ட முயன்றான். ஒவ்வொரு அடியிலும் கதவு நடுங்கியது. சத்தம் பெருகியது. அவனது பின்னால் யாரோ மெதுவாக சிரித்தனர். மூச்சு அவனது கழுத்தை தொடுவது போல. அவன் திரும்பி பார்த்தான்.
யாருமில்லை. சங்கிலி உடைந்தது. கதவு மெதுவாகத் திறந்தது. அந்த அறைக்குள் குளிர்ந்த காற்று பாய்ந்தது. ஒரு பழைய வாசனை. உயிரற்ற மலர்கள், பழைய படங்கள் மற்றும் நடுவில் ஒரு மரப்பெட்டி. பெட்டியின் மீது அவனது அம்மாவின் பெயர். அவனி ஜேகன். அவன் மெதுவாக மூடியெடுத்தான். உள்ளே பழைய கடிதங்கள், ஒரு டைரி, ஒரு தாயின் மாலை, மேலும் ஒரு சிறிய கண்ணாடி. அந்த கண்ணாடியில் மங்கலான ஒளி மின்னியது. அவன் முகம் பிரதிபலிக்கவில்லை. அவன் டைரியை திறந்தான். முதல் பக்கம் பழைய மை எழுத்தில், எங்கள் இரத்தத்தில் சாபமுள்ளது. யாராவது உண்மையைத் தேடினால் அவளை எழுப்புவார்கள். அந்த நேரம் முழு வீடு குளிர்ந்தது. சுவரிலிருந்து ஓர் ஒலி, ஒரு பெண் மெதுவாகப் பாடும் தாலாட்டு. அது அவனது அம்மா பாடிய பாடல். அவனது கண்களில் நீர். அம்மா என்று யுவி மெதுவாகக் கூறினான். அடுத்த நொடியில் கண்ணாடியில் ஒரு முகம் தோன்றியது. அதே அம்மா, ஆனால் கண்கள் வெண்மையாய் மின்னியது. அவள் உதடுகள் திறந்து குரல் மாறி, நான் அவள் இல்லை, அவள் என்னுள் உள்ளது. கண்ணாடி உடைந்தது. அந்த துண்டுகள் எல்லாம் காற்றில் பறந்தது. ஒவ்வொரு துண்டிலும் அவனது முகம், ஆனால் ஒவ்வொன்றிலும் அவன் பின் நின்று சிரிக்கும் ஒரே நிழல். அத்தியாயம் 4. இரவின் சாட்சி. அந்த இரவு யுவி வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை. மழை பெருகி வழிந்தது. அவன் டைரியை மீண்டும் திறந்து படித்தான். இந்த வீட்டை கட்டிய முதல் ஜெகன் 30 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணை தியாகம் செய்தான். அவளது ஆன்மா சாபமாகவே இங்கே நிலைத்தது. அந்த பெண் திரும்பி வருவாள். இரத்தத்தின் வழியாக அவன் புரிந்தான். அந்த பெண் அவனது அம்மா வழிவந்த ஒரு ஆவி. ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருவரை பிடிக்கும் சாபம். இப்போது அது யுவியின் முறை. திடீரென கதவின் அருகே நிழல் நகர்ந்தது. ஒரு குழந்தையின் குரல். அண்ணா, விளக்கு கொடு. அவன் உறைந்தான். விளக்கை காட்டியவுடன் ஒரு சிறுமி நின்றாள். முகம் முழுவதும் கருப்பு குருதி. அவள் சிரித்தாள். அவள் விழித்திருக்கிறாள். யுவி. அத்தியாயம் 5. 3 இரவுகள். அந்த சிறுமி நின்றிருந்த இடம். கதவின் நிழல். மழையின் ஒலி மட்டுமே காற்றில். யுவி மெதுவாக பின் சென்று விளக்கை அவள் முகத்தில் காட்டினான். அவளது கண்கள் பளிச்சென்று ஒளிர்ந்தன. முழுவதும் பளிங்கு போல வெள்ளை, கண்ணிற்று கூட தெரியவில்லை. அவளது உதடுகள் மெதுவாகத் திறந்து, 3 இரவுகள்தான் உனக்கு மீதம். அந்த வார்த்தை முடிந்ததும் அவள் காற்றில் கரைந்து போனாள். வீட்டின் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. மழை வெளியில் வலுவாகப் பெய்து கொண்டே இருந்தது. யுவி திடீரென மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் மூச்சு வேகமாக, இதயம் துடித்தது. அந்த டைரியின் கடைசி பக்கத்தை புரட்டினான். யுவி தலையை பிடித்துக் கொண்டான். வெளியே போக வேண்டும். ஆனால் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. ஜன்னல்களும் வெளியில் திறக்கவில்லை. அவன் அறையில் ஒரு சிறிய ஒலி கேட்டான். டக் டக் டக். சுவருக்குள் யாரோ கையால் தட்டுவது போல. யுவி அருகே சென்றான். சுவரின் ஒரு பக்கம் தளர்ந்தது. அதை திறந்தபோது ஒரு மறைமுக அறை. அதற்குள் ஒரு பழைய பீடம். அதன் மீது கருப்பு நிற சிலை. முகம் மூடிய பெண். அந்த சிலையின் கீழ் ஒரு சிறிய பானை. பானையின் வாயில் குருதி உலர்ந்த தூளிகள். யுவி அதைத் தொட்ட நொடியில் குரல் ஒலித்தது. அவளது குருதி என் கையில். அதுதான் அவளை உயிரோடு வைத்தது. அந்த குரல் அவனுடைய தந்தையின் குரல். யுவி அதிர்ச்சியில் எழுந்தான். அப்பா, நீ... பின்புறத்தில் நிழல் ஒன்று வடிவம் கொண்டது. அந்த முகம் அவன் தந்தை ஜெகன். ஆனால் கண்கள் வெண்மையாக, உடல் காயங்களால் நிறைந்தது. நான் செய்த தவறை நீ திருத்தணும், யுவி. நான் ஒரு பெண்ணின் ஆன்மாவை தியாகம் செய்தேன். அவள்தான் அவனி அல்ல. அவள் பெயர் மாயாதேவி. அவளை அடக்காமல் விட்டால் நம்ம ரத்தம் முடிவடையும். யுவி கண்ணீர் கலந்த குரலில், எப்படி அவளை நிறுத்துவது என்று கேட்டான். அந்த பேய் முகம் மெதுவாக குனிந்து, அவளது கண்ணை எரிக்க. அதுவே பூட்டு. ஆனால்
அது செய்ய உன் உயிரே விலை. அந்த நொடியில் மின்னல் மின்னியது. அவன் தந்தையின் உருவம் மறைந்தது. முழு வீடு மீண்டும் இருளில் மூழ்கியது. அந்த இரவு யுவி பீடத்தருகே அமர்ந்து கொண்டிருந்தான். வெளியில் மழை நின்றது. ஆனால் வீட்டுக்குள் சுவர்கள் மூச்சு விடுவது போல ஒலி எழுந்தது. அவன் தலையை உயர்த்தினான். மூடப்பட்ட கதவின் மேல் இரத்த எழுத்தில் ஒரு வாசகம் தோன்றியது. 3 இரவுகள் தொடங்கிவிட்டது. தொடரும். அடுத்த பகுதியில் அத்தியாயம் 6 மாயாதேவியின் விழிப்பு. யுவி மாயாதேவியின் உண்மையை எதிர்கொள்கிறான். சாபம், ரத்தம், மரணம் மூன்றும் ஒன்றாக